அனைவருக்கும் வணக்கம். ஈல் அண்ட் ப்ரொஃபைல் கான்டெக்ஸ்ட் ஃபார் 26th டிசம்பர். ஸோ கான்டெக்ஸ்டோட இம்பார்ட்டன்ஸை நம்ம ரெகுலராக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ ஸ்டில் வந்து ஒரு அப்டேட் மட்டும் பார்த்துருவோம். பார்த்தீங்க அப்படின்னா கான்டெக்ஸ்ட்டை நீங்கள் எவ்வளோ வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்றது ஒரு நல்ல ஒரு கிளாரிட்டியாகவே இருக்குது. புரியுதுங்களா? ஸோ ரெகுலராக ஒரு 100 மெம்பர்ஸ் வந்து கான்டெக்ஸ்ட்டை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நாலேஜ் கொண்டு வாங்க. இப்போ உங்களுக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கக்கூடிய லேர்னிங்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த பிளேலிஸ்ட்டில் இருக்குது. இந்த 2 பிளேலிஸ்ட்டும் கம்ப்ளீட் பண்ணுங்கள். அதில் ஸ்பெசிஃபைடாக இந்த எல்லாம் முடிச்சிட்டிங்கன்னா ஒரு இந்த 31st அக்டோபர் டீட்டெயில்டாக இருக்கும். கான்டெக்ஸ்ட் ட்ரைனிங் வித் நிஃப்டி 31st அக்டோபர்னு இருக்கும். இந்த வீடியோஸை அந்த அளவுக்கு நீங்கள் ஒன்றும் பார்க்கலன்றதான் என்னுடைய கருத்தாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் ரெகுலராக பார்த்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு இது ரெகுலர் மீன்ஸ் இதை நீங்கள் கம்பல்சரி இதை படிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த கான்டெக்ட்லாம் நீங்கள் வந்து எந்த டேட்லேருந்து நீங்கள் மார்க்கெட் ஃபாலோ பண்ண ப்ராக்டிஸ் வேணுமோ அந்த டேட்லேருந்து என்ன பண்ணுங்க, நீங்கள் உங்களுடைய அந்த ட்ரேடு ப்ரிப்பரேஷனை இதை ஸ்கிப் பண்ணியாவது பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஸோ இது சீக்கிரமாக முடிங்க, அப்போ தான் நீங்கள் அடுத்த லெவலுக்கு போக முடியும். ஸோ ஒரு ஷார்ட் ட்ரைனிங் பிளான் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் வித் வெரி மினிமம் ஃபீஸு. ஓகே, எங்கள் ஈல் அண்ட் ப்ரொஃபைலோடைய டீமே வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. பட் அவங்களுக்கு ஒரு ஸ்மால் ஃபீஸ் பண்ணணுன்றது தான் ஒரு டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாருமே அஃபோர்ட் பண்ணி ஒரு பேசிக்காக ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு அது நாங்கள் சீக்கிரமாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டாக அவங்களுக்கு கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு நியூ இயர் கிஃப்டாக உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு நீங்கள் இந்த ப்ரிப்பரேஷன்ஸ் லேர்னிங்ஸ்லாம் சீக்கிரமாக முடிச்சிடுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட், இப்போ நேத்தோடைய டிஸ்கஷன் பிரகாரம் நம்ம என்ன நோட் பண்ணியிருந்தோம்? அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் வந்து ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஸோ அப்சர்வேஷன் செல்லிங் அவங்க ப்ராப்பராக முடிச்சாதான் மேலே போக முடியும். ஸோ ஃபர்தராக வந்து அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் அவங்க கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா பிபிஓசி இருந்து ஸோ பிபிஓசிலேருந்து ஏதாவது ஒரு டைரக்ஷன் உங்களுக்கு கிடைக்குதான்னு பார்த்தா இல்லை. மார்க்கெட் என்ன பண்ணியிருக்கு? நெக்ஸ்ட் டேவும் பேலன்ஸ் டேவாக தான் இன்னும் இருக்குது. மார்க்கெட் எந்த இடத்துல இருக்குது? அப்போ என்ன நடக்குது? இந்த இடத்துல டெவலப் நடக்குது. அப்போது டைரக்ஷன், ஸ்டாப் ஆக்ஷன், தென் மார்க்கெட் டெவலப்பு. அப்போ டெவலப் ஆன பாயிண்ட்ஸ் பெல்கோ பாயிண்ட்டை நீங்கள் ஒரு ரிமைண்ட் பண்ணி பாருங்கள். அது இன்னைக்கு நான் வீடியோலேயே சொல்கிறேன். நெக்ஸ்ட் நிஃப்டியும் சிமிலராக இந்த 2 பக்கமும் அவங்க புவர் லோ ஃபிக்ஸ் பண்ணிக்க கொஞ்சம் வேலட்டைல் இருக்கும் அப்படின்னா அதே மாதிரி கொஞ்சம் வேலட்டைலாக தான் மார்க்கெட் அன்னைக்கு ஃப்ரைடேன்ற டியூஸ்டே அன்னைக்கு உங்களுக்கு இருந்துச்சு. வேலட்டைலாக இருந்தது உங்களுக்கு நீங்களே பார்த்து. ஆனால் நம்ம சொன்ன வந்து இருக்குது. ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு பெல்கவ் டெவலப் ஆகுது. அப்போ பெல்கவ் டெவலப் வந்து டைரக்ஷனை முடிச்சிருச்சா என்ன இருக்கு அப்படின்றத நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ நவ் கான்டெக்ஸ்ட் ஃபார் 26th போயிடுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மந்த்லி பாருங்க. நான் அதிகமாக இனிமேல் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியது இல்லைங்க, நீங்களே ஓரளவுக்கு எக்ஸ்பர்டைஸ் ஆயிருப்பீங்க ரெகுலராக பார்க்குறவங்க. ஓகே, கமெண்ட்ஸ் அப்டேட் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு இந்த கான்டெக்ஸ்ட் லேர்னிங் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, எவ்வளோ லேர்ன் பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ கான்ஃபிடண்டாக இருக்கீங்க, இதை பேஸ் பண்ணி உங்களால் ட்ரேட்ல எடுக்க முடியுதுங்களா, அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கமெண்ட்ஸ் ஒரு 2 lines நீங்கள் போட்டால் தான் நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுறதா இருக்கேன். ஓகேங்களா? கோச்சிக்காதீங்க, இல்லைனா கான்டெக்ட் போடுவேன். பட் ஆனால் கமெண்ட்ஸ் போடுங்க. அப்போ தான் நமக்கு 2 பேருக்குள்ள இருக்கக்கூடிய கம்யூனிகேஷன் அந்த கமெண்ட்ஸ் தான். அதை யூட்டிலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ நம்ம மந்த்லி என்ன மார்க் பண்ணியிருந்தோம்? இந்த லெவலில் மார்க்கெட்டு டெவலப் பண்ணுது அப்படின்னு மார்க் பண்ணியிருந்தோம். கரெக்டாக அதுக்கான டெவலப்மெண்ட் ஒர்க்கை பண்ணிட்டு இருக்கு. கிளியருங்களா? ஓகே, ஸோ சிமிலர்லி நிஃப்டிலேயே நம்ம அதே தான் பேசணும். இந்த இடத்துல வந்து ஒரு டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த டெவலப்மெண்ட் வந்து அது என்ன டிசைட் பண்ணுது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். ஸோ அப்போது மந்த்லியில் பெருசாக நம்ம இப்போ பேசுறதுல இந்த மாதம் முடிட்டோம். இந்த மாதம் முடிஞ்ச பிறகு அது ஃப்ளோ. இப்போ அட் ப்ரெசென்ட்டாக வந்து நீங்கள் வந்து மந்த்லி ப்ரொஃபைலை வந்து அதை ஸ்பிளிட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தெரியுது? பேலன்ஸ்லேருந்து மார்க்கெட் இம்பேலன்ஸ் ஆகிட்டு இப்போ இந்த எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியாக்குள்ளே இருக்குது. இப்போ எக்ஸிஸ்டிங் ப்ரொஃபைலோட வேல்யூ ஏரியாவில் இருக்குது. அப்போ இந்த வேல்யூ ஏரியாலேருந்து திரும்ப இந்த வேல்யூ ஏரியாவுக்கு வந்தாச்சு. இந்த ஃபேர் ப்ரைஸில் மார்க்கெட் எந்த பக்கம் டிசைட் பண்ண போகுது அப்படின்றத இங்கே டெவலப் ஆகணும். இந்த டெவலப் ஆன பிறகு தான் அதை டிசைட் பண்ணும். ஓகேங்களா? அதுக்கான வெயிட்டிங் நம்ம பார்க்கணும். வீக்லி இந்த வாரம் வந்து ஸ்டில் வந்து உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை கண்டினியூ பண்ணும்போது இந்த வீக் எப்படி இருக்குது? போன வாரத்துறது பெரிய புவர் ஸ்ட்ரக்சர் தான் போன வாரம் இருக்குது. அந்த புவர் ஸ்ட்ரக்சருக்கான ரிப்பேர் ஆக்டிவிட்டி மாதிரி தான் லாஸ்ட் 2 days மார்க்கெட் இந்த இடத்துல உங்களுக்கு பேலன்ஸ் நடந்துட்டு இருக்கு. இந்த இடத்துல பேலன்ஸ் நடந்துருக்கு. சிமிலர்லி நிஃப்டியும் உங்களுக்கு அதே தான் நான் சொல்லுவேன். அப்போ
மார்க்கெட்டு வீக்லி லெவல்ஸாக நம்ம பார்க்கும்போது ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ணதான் மார்க்கெட் இங்கே 5500 இங்கே 54,000 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ மேக்ஸ் உங்களுக்கு இந்த 52,000 டு இந்த 55,500. ஸோ இந்த 1,500 பாயிண்ட்ஸ்குள்ளே இந்த வீக் வந்து ரேஞ்சாக இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து இந்த வீக் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் மார்க்கெட் இப்போ இருக்குது. ஸோ அது நல்ல விஷயம் தான். ஸோ வீக்லி ட்ரேடு ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு இன்கம்மாகவே பேங்க் நிஃப்டியில் அமைஞ்சிருக்கும். ஈவன் தோ அது வீக்லி எக்ஸ்பைரி இல்லைனாலும் அந்த வீக்லி உண்டான ஒரு ரெஃபரன்ஸில் தான் அது இருக்குது. நிஃப்டி இன்னும் ஒரே ஒரு நாள் தான் நமக்கு எக்ஸ்பைரி இருக்கு, மந்த்லி எக்ஸ்பைரி ஆஸ் வெல் அஸ் அது வந்து வீக்லி எக்ஸ்பைரியும் கூட. அப்போ நம்ம ஏற்கனவே 23 இந்த 400 இந்த லெவல்ல இருந்து உங்களுக்கு இந்த பர்டிகுலர் லெவல் வரைக்கும் மார்க்கெட் இருக்கலாம் அப்படின்றத இந்த வீக்லி ட்ரேட் 24,200 டு 23,400 இந்த ரேஞ்சுக்குள்ள தான் இருக்கும்னு பேசணும். பட் அதில் இந்த லாஸ்ட் வீக் இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு இருக்குது. அப்போ வீக்லி ட்ரேடும் எடுத்தவங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தான் இருக்கும். இதான் மார்க்கெட் வாட்ச் பண்ணாமல் பொசிஷன் எடுக்கிறவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ வந்து பெல்கோ டெவலப்மெண்ட் வரும். இப்போ பெல்கோ டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு லாஸ்ட் எந்த டேல இருந்து இந்த டேல இருந்து ஓகே இந்த டேல இருந்து ஃபார் எக்ஸாம்பிள் 9 1 2 3 4 இந்த 4 டேஸ் ஸ்டாப் ஆக்ஷன் ஆன பிறகு இந்த 4 டேஸோட டெவலப்மெண்ட் எப்படி பாருங்க. மார்க்கெட் வந்து இங்க ஒரு பேலன்ஸ் இருந்தது, பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஸ்டாப் ஆக்ஷன் அகைன் பேலன்ஸ், பேலன்ஸ் இம்பேலன்ஸ் ஸ்டாப் ஆக்ஷன் பேலன்ஸ். இப்போ இதெல்லாம் சேர்க்கும் போது ஒரு ப்ரொஃபைல் வந்து டெவலப் ஆயிட்டு இருக்கு. இப்போ இந்த ப்ரொஃபைல் டெவலப் ஆகும்போது இப்போ கடைசியாக எவ்வளோ டிபிஓஸ் இங்கே இருக்கு, இங்கே 25 டிபிஓ வந்து பேங்க் நிஃப்டியில் இருக்கு, 18 டிபிஓ வந்து நிஃப்டியில் இருக்கு. அப்போ 18 டிபி என்னது ஸ்டில் மார்க்கெட்டு என்னதான் இருக்கு, ட்ரெண்டில் தான் இருக்கு. அப்போ என்ன இப்போதைக்கு மார்க்கெட் என்ன இன்னும் டவுன் ட்ரெண்ட்ல தான் இருக்கு. மீன்ஸ் என்ன இன்னும் மார்க்கெட் கம்ப்ளீட்டா என்ன ஆகல, செல்லிங் ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணல அப்படின்றதுதான் இங்க நிஃப்டி வந்து பெல்கோடைய டெவலப்மெண்ட் சொல்லுது. இப்போ நிஃப்டியோட டெவலப்மெண்ட் வந்து உங்களுக்கு ட்ரெண்ட் முடிஞ்சிருச்சு. ஓகேங்களா, ட்ரெண்ட் முடிச்சுட்டு இப்போ கரண்டா எந்த ஸ்டேஜுக்குள்ள மார்க்கெட் இருக்கு, டெவலப் ஸ்டேஜ்ல இருக்கு. அப்போ எது வைக்க இருக்கலாம் 30, இன்னொரு 4 பீரியட் மீன்ஸ் என்ன, இன்னொரு மார்க்கெட் ஓப்பன் ஆகி நாளைக்கு ஒரு 2 மணி நேரம் மார்க்கெட் என்ன இருக்க சான்சஸ் இருக்கு. இந்த இடத்துல டிபிஐ டெவலப் ஆயிடுச்சு அப்படின்னா இல்ல மார்க்கெட் லைட்டா மூவ் ஆகி டிபிஐ டெவலப் ஆன பிறகு பெல்கவ் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆகும். அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல இருந்து எந்த பக்கத்துல இருந்து மார்க்கெட் டெஸ்ட் எடுத்துட்டு வருதுன்னு பார்ப்போம். இப்படி வரப்போதா இல்ல இங்க போறதுக்கு சான்ஸ் கம்மி தான், ஏன்னா ஹை போக முடியாது. சப்போஸ் இந்த இடம் போச்சுன்னா உங்களுக்கு அது பார்த்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ இப்படி இருக்கு. நிஃப்டியும் உங்களுக்கு ட்ரெண்டை ஒன்றும் ஸ்டாப் பண்ணலன்னும் போது பேங்க் நிஃப்டி இவ்வளவு தூரம் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிஃப்டி வந்து உங்களுக்கு ஜஸ்ட் இந்த இடத்துல ஒரு டெஸ்ட் வந்துட்டு இப்படி போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ பெல்கோவையும் பார்த்தாச்சு. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். பெல்கோ டெவலப்மெண்ட் ரெடி பார்க்கறதுன்றது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஓகே, குயிக் கான்டெக்ட் பார்க்கலாம். ஏன்னா கான்டெக்ட் ஒன்றும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணது இல்லைனா இந்த அதர் பாயிண்ட்ஸ் மட்டும் இப்போ டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கான்டெக்ட் உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்குது. என்னது ரேஞ்சில் தான் இருக்குது. ஏற்கனவே நம்ம டிஸ்கஸ் பண்ண அதே ரேஞ்ச் தான். ஓகேங்களா, ஸ்டில் வந்து எஸ்டர்டே உடைய அந்த லெவல்ஸை மார்க்கெட்டு ப்ராப்பராக உங்களுக்கு கிளியர் பண்ணலை. ஓகேங்களா, ஸோ நிஃப்டியோட கான்டெக்ட் பிரகாரம் ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டி தானே எப்பயும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பேங்க் நிஃப்டியை பார்த்துருவோம். ஓகே, ஸோ அப்போ பேங்க் நிஃப்டியோட கான்டெக்ட் பிரகாரம் பிபிஓசி ப்ரொஃபைல் கிடைச்சிருக்கு. பேக் டு பேக் பிபிஓசி இருக்கு. பேக் டு பேக் பிபிஓசியோட கான்செப்ட்லாம் உங்களுக்கு தெரியும் லேர்ன் பண்ணவங்களுக்கு. பேக் டு பேக் பிபிஓசினும் போது மார்க்கெட்டு நல்லாவே இங்கே டெவலப் ஆயிருக்கு. அகைன் டெவலப்மெண்ட் ஸ்டேஜும் கன்ஃபார்ம் ஆயிருக்கு பெல்கோவில். ஸோ இம்மிடியட் டார்கெட்டா உங்களுக்கு அப்சைடு இந்த பர்டிகுலர் வெர்ஜின் பிஓசி இருக்கிறதுக்கும் டவுன் சைடில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஹடில் உங்களை ஸ்டாப் பண்ணுறதுக்கு இந்த டெய்லும் தான் இப்போதைக்கு உங்களுக்கு இருக்கு. ஓகேங்களா, ஸோ அப்போ பெருசாக உங்களுக்கு மார்க்கெட் நாளைக்கு போஸ்ட் கிறிஸ்மஸ், ஆனால் உங்களுக்கு ஹாலிடே 26 ஹாலிடே தான் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். அதனால மூவ்மெண்ட் இருக்குமான்னு தெரியாது. பட் கான்டெக்ட் பிரகாரம் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு இந்த லெவல்ஸ் தான் உங்களுக்கு இப்போதைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. நேத்தோடைய லெவலை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் ஓப்பன் வேல்யூ ஏரியால ரிஜெக்ட் ஆயிருக்கு. ஸோ வேல்யூ ஏரியால ரிஜெக்ட் ஆகி பிலோ வேல்யூ ஏரியாக்குள்ள போக முடியாமல் மார்க்கெட் பேலன்ஸ் பண்ணிருக்கு. அப்படின்னும் போது ஸ்டில் வந்து அப்சர்வேஷன் ஆஃப் சப்ளை நடக்குது அப்படின்ற அந்த கிளாரிட்டி மட்டும் நமக்கு கிடைக்குது. ஸோ அப்போ நீங்கள் நோட் பண்ண வேண்டிய முக்கியமான பாயிண்ட் என்ன, பிபிஓசி பாயிண்ட்டு, அதுக்கப்புறமா இந்த டேவோட ஹை, இந்த டெய்ல், இதை கிளியர் பண்ணாமல் உங்களுக்கு மார்க்கெட் கீழே வர முடியாது. இப்போ இங்கே மார்க்கெட் ஓப்பன் ஆகி எப்படி இந்த பிபிஓசியில் நமக்கு ஆக்ட் ஆகுது
அப்படின்றத நாளைக்கு நீங்க கவனிக்கணும். கவனிக்கும் போது ப்ராப்பரா உங்களுக்கு எய்தர் அப்சைடுக்கான மூவ் இருந்ததுன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட்டா உங்களுக்கு இந்த வெர்ஜின் பிபிஓசியோட பாயிண்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ பிலோவில் ஆல்ரெடி மார்க்கெட் வந்து உங்களுக்கு இங்க ஸ்டாப் ஆயிருக்கு. ஓகே, பர்ஃபெக்ட். கிளாரிட்டி கிடைக்குதுங்களா? ஸோ நிஃப்டியில், பேங்க் நிஃப்டியில் உங்களுக்கு கிளாரிட்டி. நிஃப்டியில் பார்ப்போம். இப்போ நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் சேம், நோ சேஞ்சஸ். ஓகேங்களா? உங்களுக்கு மார்க் என்ன பண்ணியிருக்காங்க, கொஞ்சம் டைரக்ஷன் ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, ஏதாவது சான்ஸ் கிடைக்கும், ஆனால் சான்ஸ் வந்து கொடுக்கல. ஓகேங்களா? அப்போ ஓவராலாக ப்ரொஃபைலாக பார்க்கும்போது உங்களுக்கு பேலன்ஸ் ப்ரொஃபைல் தான். ஸ்டில் இந்த வீக்கர் ஹை கிரியேட் ஆயிருக்கு, இந்த இடத்துல வீக்கர் லோவர் மார்க்கெட் கிரியேட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஓகே, இந்த ஏ பீரியட் டெய்ல் உங்களுக்கு நாளைக்கு சின்ன ஒரு இதுவா இருக்கும். இந்த இடம் வந்து ஸ்மால். ஸோ இதாங்க நிஃப்டியோட ரெஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ நிஃப்டியோட ரெஃபரன்ஸ் வந்து இவ்வளோதான் இருக்கு. நாளைக்கு வந்து இன்ட்ராடே பண்றவங்களுக்கான முக்கியமான ரெஃபரன்ஸ், இந்த பாயிண்ட் எல்லாம் முக்கியமான ரெஃபரன்ஸா இருக்கும். அன்ஸ்பிளிட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு இந்த இடம் இம்பார்ட்டன்ட் ஹேண்டில். ஓகே, இது ஜூம் பண்ணும்போது இன்னும் கிளாரிட்டி நோட் பண்ணிக்கோங்க. இதில் தான் நிஃப்டியோட இம்பார்ட்டன்ட் லெவல்ஸாக நமக்கு இருக்கும். இப்போ நாளைக்கு மார்க்கெட் எப்படி ரியாக்ட், அப்போ ஸ்லைட்டாக மார்க்கெட் திரும்பவும் ஒரு லோ வந்துட்டு மேபி இந்த லோவெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிட்டு அகெயின் வந்து டெவலப் ஆகி தென் அவங்க எய்தர் டைரக்ஷன் டிசைட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு புரியுது. பட் நம்ம கான்டெக்ஸ்டாக தான் நம்ம பார்க்கணும். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கே க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இம்மிடியட்டாக நமக்கு என்ன கிடைக்கணும், ப்ராப்பரான ஒரு அப்ரோச் கிடைக்கணும். ஸோ இந்த டெய்ல் வந்து உங்களுக்கு ஆக்டிவாக தான் இருக்கு. தென் இந்த புவர் லோ ஆக்டிவாக இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு புல் பேக் லோ ஆக்டிவாக தான் இருக்கு. இந்த இடத்துல பேலன்ஸ் இருக்கு, புவர் ஹை அண்ட் வீக்கர் ஹை. ஸோ இந்த ரெஃபரன்ஸ்ல உங்களுக்கு ஸ்டாப் ஆகும். ஓகேங்களா? அப்போ மேக்ஸிமம் நாளைக்கு மார்க்கெட் பொட்டன்ஷியலாக மூவ் ஆனால் 23,900 அண்ட் 23,700 கொஞ்சம் ரெஸ்பான்சிவ் ஆக்ஷனாக இருக்கிறதுல லாய்க் இருக்கு. இன்கேஸ் மார்க்கெட்டு செல்லிங்கை ஒன்றும் கம்ப்ளீட் பண்ணல, ப்ரொஃபைலை பார்த்து செல்லிங் ஒன்றும் லைட்டாக வச்சிருக்காங்க மாதிரி தான் தெரியுது. ஏன்னா அவங்க ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணி வராங்க. என்ன பண்றாங்க, இந்த இடத்துக்கு புரிஞ்சுக்கோங்க, இந்த இடத்துக்கு போகும்போதெல்லாம் என்ன பண்றாங்க, உங்களுக்கு செல் பண்ணி பண்றாங்க. இந்த இடத்துல அவங்க என்ன ட்ரை பண்றாங்க, அப்சர்வேஷன் ஆஃப் செல்லிங் ட்ரை பண்றாங்க. 2 நாளா ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது இந்த இடத்துல வரக்கூடிய செல்லிங்க்கு விட என்னவா இருக்கணும், பையிங்கோட வால்யூம் இன்க்ரீஸ் ஆகணும். அதனால அவங்க என்ன சான்சஸ் எடுக்கலாம், ஒரு ஸ்பைக், ஒரு லோ போயிட்டு திரும்ப வர்றதுக்கான சான்சஸ் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஓகேங்களா? இல்ல இங்கேயே பேலன்ஸ் பண்ண போறாங்களா அப்படின்றத நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். முக்கியமான வேலை, நாளைக்கு வீக்லி எக்ஸ்பைரி இருக்கு, அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ ஸ்லைட்டா மார்க்கெட் வேலடைல் ஆகலாம். ஸோ இதை மைண்ட்ல வச்சுட்டு ட்ரேடர்ஸ் வந்து ட்ரேடர் பார்க்கணும். பர்ஃபெக்ட். ஸோ தட்ஸ் ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் ஷேர் டு யுவர் ஃப்ரெண்ட்ஸ். ப்ளீஸ் கமெண்ட்ஸ் போடுங்க. இந்த மாதிரி கான்டெக்ட் பிரகாரம் ட்ரேடிங் பண்ண முடியும் அப்படின்றத நம்புறவங்க ஃபர்தராக இதை டீட்டெயில்டாக லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ. சி யூ ஆன் டுமாரோ.